பொய்யாச்சு, காதல் என்பது வீண் பேச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஜிப் ஃபைலாக நான் கீழே கொடுத்துருப்பேன். 1 கிளிக்கில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கோ அவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 5 ஃபோட்டோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ மியூசிக் ஐக்கான் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். உங்கள் கேலரியில் இருக்கிற வீடியோ சாங்ஸ் ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் வீடியோ சாங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ வந்து தனியாக உங்களுக்கு கட்டாகி பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த லிரிக்ஸ் வந்து வேணுமோ அந்த லிரிக்ஸ் கிட்ட வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டு இதை வந்து உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸ் வந்து லென்த்தாக இருக்கும். டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்கள் ஃபிங்கரில் வந்து இதை டச் பண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் பிக்சர்ஸ் வந்து லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும்னா அந்த பிக்சரை ஹோல்டு அமுத்தி பிடிச்சு எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி உங்கள் ஃபிங்கரை வந்து கை எடுத்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அது பிளேஸ் ஆயிரும். எல்லாமே வந்து கரெக்டாக லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் இருக்குது. இந்த டாட் மாதிரி இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிரான்சிஷன் ஆப்ஷனுக்குள்ளே போகும். இதில் கிளிச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிளிச் ஆப்ஷனில் இந்த வேவ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எஃபெக்ட், இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் டாப்பில் வந்து டபுள் டிக் மார்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் வந்து கொடுத்துருங்க. எல்லாத்துலேயுமே இந்த டிரான்சிஷன் வந்து அப்ளை ஆயிரும். டிரான்சிஷன் அப்ளை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா பிக்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா சுருங்கி இருக்கும், எல்லா பிக்சருமே சின்னதாக இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் அந்த ஒவ்வொரு பிக்சராக செலக்ட் பண்ணி அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வச்சுருங்க. எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிக்சர் செலக்ட் பண்ணி மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, இந்த ஃபில்டர் ஆப்ஷன் டச் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டை வந்து டச் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் தான், உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஒரு 65% ஒரு 70% கிட்ட கொஞ்சம் டார்க்னஸாக வர வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா டபுள் டிக் மார்க் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அப்ளை ஆயிரும். ஒரு சில பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஓரளவுக்கு டார்க்னஸ் ஆயிருக்காது, அதை மட்டும் கிளிக் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட் கொடுத்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு PIP ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த பிக்சரை வந்து ஆட் பண்ணி இதை ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சு வீடியோ எண்டு வரைக்கும் இதை கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து வேல்யூஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் டார்க்னஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு பிக்சராக செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து கம்மி பண்ணிங்கன்னா டார்க்னஸ் வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. PIP ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்ததுக்கப்புறம் PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதவே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க் ஆப்ஷனில் 3rd ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே 2 ஏரோ மார்க்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா குட்டியாக, இதை வந்து உங்கள் ஃபிங்கரில் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு ஜூம் இன் பண்ணி கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னா மாஸ்க் ஆப்ஷன் வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 ஏரோ மார்க்ஸை கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கலர் கிரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாமையே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், அதனால் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட் கொடுத்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு டிரான்சிஷன்லேயும் கரெக்டாக அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர்லயே நீங்க கலர் ஆட் பண்ணியிருப்பீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, அது அப்படியே அடுத்த பிக்சர்லயும் காப்பி ஆயிருக்கும். சப்போஸ் நீங்க இந்த பிக்சர்லயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதா இருந்தா ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட் கொடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுத்த டிரான்சிஷன் வந்து ஸ்பிட் பண்ணதுக்கு அப்புறமா பிக்சர் ரீப்ளேஸ் கொடுத்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் பிக்சர் வந்து கீழே கொஞ்சம் கிராப் ஆயிருந்துச்சுன்னா மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்து இந்த ஃப்ரேம் பாக்ஸ்க்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருங்க. இதே மாதிரி ஸ்பிட் பண்ணி கரெக்டா வந்து எல்லாத்துலயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருங்க. பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் வந்து போய்க்குங்க. எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் ஆப்ஷன் மேல இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் இருக்கும். இந்த அவுட் அனிமேஷன்ல சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸ்லயுமே செலக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்ட் ஆப்ஷனில் லைட்டன் வந்து கொடுத்துட்டு வேல்யூ வந்து ஒரு 70 கிட்ட கம்மி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டு எக்ஸஸா இருக்கிறத வந்து ஸ்பிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ டெம்ப்ளேட் கீழே இந்த பிக்சரை வந்து ஒவ்வொன்றா வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இருக்கும், அதை வந்து ஒன்ஸ் வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அப்போதான் அந்த பிக்சர் எல்லாம் அந்த ஃப்ரேம்குள்ள போயிடும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த எஃபெக்டை டச் பண்ணிட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கு அப்புறமா பீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பீட்ஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளாக் கலர் எஃபெக்டை வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் கொடுத்துட்டு இந்த வேல்யூஸை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இன்டர்வல் வந்து ஃபுல்லாகவே கம்மி பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் வந்து லைட்டாக மட்டும் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்டிக்கர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிட்டு கேலரி ஆப்ஷன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ள போகும். இந்த பிஎன்ஜியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸாக நான் கொடுத்துருப்பேன், ஜிப் ஃபைல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் தான். ஃபாண்ட், கலர், அனிமேஷன் வரைக்கும் எல்லாமே செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு சாங் கேட்டு கரெக்டாக லிரிக்ஸை வந்து ஸ்பிட் பண்ணி எடிட் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இல்லை குரோம்ல இருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்து 2K ரெசல்யூஷனில் வந்து சேவ் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கும். ஃபாண்ட்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி எடிட் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.